சார் குண்டாகாமல் எப்படி சார் பிரியாணி சாப்பிட்றது? உடல் பருமன் ஏறாமலோ சர்க்கரை அதிகமாகாமலோ பிரியாணி உண்மையிலே சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதனோட அளவு. அந்த குவான்டிட்டி வந்து மிக கம்மியான அளவில் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. அதுவுமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடும், ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இது இருக்காது. இது முதல் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பிரியாணி சாப்பிடும்போது பிரியாணி மட்டுமே சாப்பிடுங்க. அது கூட வந்து ஒரு ட்ரை ஐட்டம் வாங்கி சாப்பிட்றது, ஒரு பரோட்டா சேர்த்து சாப்பிட்றது, சிக்கன் வேறு ஏதாவது சாப்பிட்றது, இந்த மாதிரியான அடிஷ்னலாக ஏதாவது சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கலோரிஸும் உள்ள உடம்புக்குள்ளே போகக்கூடிய நியூட்ரியன்ஸ் அளவும் அதிகமாயிரும். அது உங்களை ஒபிசிட்டியோ சுகர் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். இது 2வது. 3வது என்னன்னா, கிளம்பி பிரியாணி சாப்பிடும்போது தயவு செஞ்சு ஸ்வீட் அதோட சேர்த்து சாப்பிடாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸோ ஸ்வீட் அண்ட் லெமன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அடிஷ்னல் பானங்கள் எதுவுமே குடிக்காமல் இருக்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து சேஃபாக பிரியாணி சாப்பிடக்கூடிய வழிமுறைகள். ஃபாலோ பண்ணுங்கள், பிரியாணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.